ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சரியில்லைங்க, கொஞ்சம் நாளாகவே மனசே சரியில்லை. அது எப்படி சொல்கிறது, டைம் சரியில்லை என்னன்னு தெரியல. எல்லாமே எது தொட்டாலும் பிரச்சனையாகவே போகுது, எது பண்ணாலும் பிரச்சனையாகவே போகுது. ஸோ அந்த மாதிரி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஸோ அப்படியான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு வந்தேன். ஏன்னா மனசே சரியில்லையா, ஸோ வீடியோ போட்டாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். எனக்கு இப்போதைக்கு உள்ள ஆறுதல் இந்த மொபைல் தான், இந்த வீடியோ தான், என் பிள்ளைங்க. ஸோ இதுதான், இந்த 3 தான் எனக்குள்ள ஆறுதல். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் மாமாக்கா, எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க இங்கே இருந்து பீகார்லேருந்து அங்கே வேலைக்கு அழைச்சிருப்பாங்க. வேலைக்கு அழைச்சிட்டு போய் சைட்டில் வேலை வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆள் அழைச்சிட்டு போனாங்க. சரிங்களா, பீகாரும் சரி வெஸ்ட் பெங்கால் பக்கம் தானே. அந்த மாதிரி சொந்தக்காரன், எங்கள் சொந்தம் கிடையாது, ஆனால் யாரோ ஒருத்தவங்களாம் அழைச்சிட்டு போனாங்க. ஒரு சின்ன பையனை, கல்யாணம் ஆகலை அவனுக்கு. சின்ன பையன் கிடையாது, கல்யாணம் ஆகலை, இன்னும் மேரேஜ் பண்ணல. மேரேஜ் ஆக போகுது, லாஸ்ட்டு பையன் அவங்க வீட்டில். ஸோ இன்னும் வேலைக்கு போகிறான். போயிட்டு இப்போ தான் புதுசாக போயிருப்பாங்களோ இருக்குது. இப்போ தான் வேலைக்கு போயிருப்பாங்களோ இருக்குது. இப்போ தான் 1 மாதம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். வேலை பார்த்துருந்தோன்னே மாமா அந்த சைட்லேருந்து இன்னொரு வேலைக்கு, இந்த இடத்துலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்காண்டி அவங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு, ஸோ இன்னொரு இடத்துக்கு, அதாவது திருத்துறைப்பூண்டிக்கு, மானாமதுரைலேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு போகலாம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு இடத்துக்கு போகலாம்னா அந்த ஏற்கனவே இருந்த மானாமதுரை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஒரு அங்கே எல்லாருமே வேலை பார்த்துருக்குள்ள காங்கிரீட் போட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு அந்த பையனுக்கு. கரண்ட் ஷாக் அடிச்சுன்னா ரொம்ப அப்படியே மேலெல்லாம் புகையாக வந்துருச்சான். புகையாக வந்தோடனே ஆளே சரியில்லை, எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக புகையாக வந்துடுச்சாங்க. காலெல்லாம் அப்படியே எரிஞ்சு போயிடுச்சான். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே சிவகங்கையிலேருந்து போன பஸ்லேயே மறுபடியும் ரிட்டன், சரிங்களா, போன பஸ்லேயே மறுபடியும் ரிட்டன் வந்துட்டாங்க. என்னன்னா வேலை பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து பக்கத்து அங்கே தான் ஜிஹெச்லாம் வேலை பார்த்தாங்க. ஸோ ஜிஹெச்லேயே பார்த்தாது அங்கேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் அழைச்சி போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து போய் பார்த்தா அவன் எப்படி சொல்கிறது, பேசுகிறானா எல்லாம் பண்ணுறான்னா, அந்த கால் மட்டும் நடக்க முடியலை, அந்த இதெல்லாம் பண்ணணும், பொழைச்சிக்கிட்டான். அதெல்லாம் நல்லபடியாக ஆண்டவன் நினைத்து நல்லா பொழைச்சிக்கிட்டான். ஸோ ரொம்ப எல்லாமே சொன்னாங்க, பொழைக்க மாட்டான்னு தான் சொன்னாங்க எல்லாமே. இருந்தாலும் அவன் பொழைச்சிக்கிட்டான், நல்லா பேசுகிறான், நடக்கிறான், எல்லாமே பண்ணுறான். கால் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவனோட ஆக்சிடெண்ட் அந்த கரண்ட் ஷாக் அடித்தது அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ அழுகாங்களாம். ஃபோன் பண்ணி அவ்வளோ அழுவாயும் அவங்க பையன்கிட்ட அவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு, அதுக்கப்புறம் மாமாட்ட ஃபோன் பண்ணி மாமாட்டையும் பேசினாங்களாம். அப்புறம் மாமா இல்லை கவலைப்படாதீங்க, அவன் நல்லா இருக்கான், எல்லா செக்கப்பும் முடிஞ்சிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் சீக்கிரம் கியூஆர் வந்துடுவான், வீட்டுக்கு தான் வந்துடுவான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் பேசியிருக்காங்க. அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க பேசினப்போ தான் அவங்க கொஞ்சம் சமாதானமே ஆனாங்களாம். அதுக்கப்புறம் முத நாள் பேசுகிறாங்க. மறுநாள் என்னன்னா அவங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி இறந்துட்டாங்களாம். அந்த கரண்ட் ஷாக் அடிச்சது அந்த நியூஸ் ஹார்ட் அட்டாக், அவங்களுக்கு ஏற்கனவே ஹை ப்ரெஷராக. ஸோ இது நியூஸ் கேட்டு அவங்க இறந்துட்டாங்க. இந்த விஷயம் இன்னமும் அவனுக்கு தெரியாது. அவங்க பையன், அந்த பையன் இருக்க மாட்டிங்கன்னா கரண்ட் ஷாக் அடித்தா அவனுக்கு தெரியாதான். அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம். இங்கே அம்மா இறந்துட்டாங்க, காரியமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க அவனுக்கு இன்னும் தெரியலை, பெத்த பிள்ளைக்கு இன்னும் தெரியலை. அது தெரிஞ்சால் என்ன நடக்குமோ தெரியல. அது ஏதோ ஒரு ஃபிலிமில் பார்த்த மாதிரி இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு ஃபிலிமில் நடக்கிற மாதிரியே இருக்குது. பாவமாக இருக்குது. அது கேட்டதுலேருந்து மனசே சரியில்லை. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். என் புருஷன் அங்கே தான் இருக்குது, அவங்க கூட தான் இருக்குது. இருந்தாலும் அது அவ்வளோ ஃபீல் பண்ணி அப்படி அழுவுது. நான் எப்படி இதை அவன்கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே சொன்னால் வேறு எதுவும் பிரச்சனை வந்துடும். இப்போ வீட்டுக்கு போனால் அவங்க ஆறுதல் பண்ண நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்துக்கிட்டோம். அவங்க அண்ணாவும் அழைக்க வந்திருக்காங்களாம். கேரளாவிலேருந்து போய் அந்த ஊர்லேருந்து அழைக்க போயிருக்காங்களாம். அழைச்சிட்டு இப்போ ஊருக்கு போயிடுவாங்களாம் அப்படின்னு சொன்னிச்சு. கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா அப்படி இறந்துட்டாங்கன்னொடனே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா. ஸோ இந்த நியூஸ் தான் சொல்லலான்னு வந்தேன். இது என் மனசில் அப்படியே பதிஞ்சிடுச்சு. இது என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, நெக்ஸ்ட்டு என்ன நடக்குமோங்கிறது பதிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே என்னன்னா, இந்த வீட்டில் இந்த ஊரில் என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க. ஒரு பொண்ணாக தனியாக இருந்துட்டு பாப்பாவுக்கு மேலே முடியலை. அவளுக்கு ஜுரம், சளி, மேலெலாம் ஸ்கின் அலர்ஜி இன்னமும் குறைஞ்ச பாடு இல்லை. மாமாட்டம் எவ்வளோ சொல்லிவிட்டேன், இங்கெல்லாம் கேட்காது, தமிழ்நாடு போனால் தான் கேட்கும்னு சொன்னால் அதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இங்கே எல்லாம் அங்கே போ, இங்கே போ, அங்கே போ, இங்கே போன்னு இங்கே ஊரில் உள்ள எல்லா டாக்டர்ட்டையும் காமிச்சாச்சு, எல்லா மந்திரிச்சும் போட்டாச்சு. ஆனால் ஒன்றும் நடந்த பரவாயில்ல. அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது.
இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருக்காங்க. சென்று இங்கே போகிறேன். ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போன்றதால தான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ போய் ஃபஸ்ட்டு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்ப்போம்னு தான் அங்கே போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணாக வந்து இங்கே வந்து அவ்வளோ அலைச்சி அலையிறேன், வேலை செய்கிறேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன். எப்படி சொல்கிறது, நமக்கு ஒன்று தேவைன்னா மற்றவங்கள்ட்ட வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து நமக்கு இது வேணும்னு சொல்லி கொடுத்தோம்னா 70 ரூபா செலவுனா 30 ரூபா அவங்க ஆட்டையை போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு அந்த 30 ரூபா நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வாங்கிக்குமே அப்படின்னு நினச்சி தான் எப்போச்சும் கடைக்கு போக்குள்ளலாம் நான் ஒவ்வொரு திங்ஸாக வாங்கிட்டு வந்தோம். எண்ணெய் அதிகமாக எனக்கு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதுதான் அதிகமாக செலவாகும். எண்ணெய் இந்த 4. ஸோ இந்த 4 தான் எனக்கு வந்து அதிகமாக செலவாகும். அது வாங்க தான் அடிக்கடி போவேன். அடிக்கடினா வந்து ஹாஸ்பிட்டல் போக்குள்ளலாம் ஒன்று வாங்கிட்டு வருவேன். என்கிட்ட வந்து பிள்ளை இந்த கையில் ஒரு பிள்ளை, அந்த கையில் ஒரு பிள்ளை, இன்னொரு பை வச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போகணும் தான் இருக்கணும் வந்துச்சு. அங்கே போய் கடையில் வந்துட்டு அது வாங்கணும் இது வாங்கணும்னு எனக்கு தோணவே தோணாது. ஸோ இப்படி அலைஞ்சிட்ருக்கேன். என்ன நேற்று வந்து எங்கள் அம்மா தத்தம்மான்னு சொன்னால அவங்க ஃபோன் பண்ணிட்டு கேட்குறாங்க, புனிதா நீ என்ன பிள்ளைய வச்சு அலைஞ்சிட்ருக்கியா? அவங்க அண்ணன் அங்கே பார்த்தான்னு சொல்கிறான், இங்கே பார்த்தான்னு சொல்கிறான், அவங்க தம்பி அங்கே பார்த்தான்னு சொல்கிறான், இங்கே பார்த்தான்னு சொல்கிறான், இதுக்கு 2 பிள்ளைய வச்சுட்டு போகிற அலையிற, உனக்கு வேணும்னு அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் இதே கழிவு தான். நீ எதுக்கு போகிற, நீ எதுக்கு கடைக்கு போகிற, நீ எதுக்கு கடை நம்ம போய் ஏதோ கடையில் போய் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி. அவளுக்கும் உள்ள பிரச்சனை அவளுக்கு தெரியும். எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்படி சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்டே அப்படி சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து வீட்டில் எப்படி பேசிவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. மாமாட்ட சொன்னேன், உனக்கு நீ ஃபோன் பண்ணி பாரு, இது வேணும்னு சொல்லி கேளு. 2 தடவை வருவாங்க, 3ஆவது தடவை வந்து ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரும். ஸோ இதை வந்து நீ தான் சமாளிக்கணும், உனக்கு என்ன வேணுமோ நீ தான் வாங்கிக்கணும், அவங்கள சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காத அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ண தான் வந்தேன். நான் இப்படி வேலை செஞ்சுருக்கேன். இதில் வேறு நான் வேறு பாப்பாவுக்கு முடியலைங்கிற மனசு உடைச்சல், பல டென்ஷன் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கவுல காலைல ஏஞ்சோன்னே வந்து அந்த இது தோணலை. பாப்பா அழுதுகிட்டே இருக்காளா, ஸோ அவளை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் தான். அவளை தூக்கி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் லேட்டானாலும் வேலை பார்க்கணும்னு நினச்சிருந்தானா இங்கே வந்து வேலை பார்க்காதவ அப்படிங்கிற மாதிரியும் வேற சொல்கிறாங்க. டென்ஷனாக அது மண்டைக்கு ஏறுது. ஓ என்ன பண்ணேன்னு தெரியல. சரிங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. சரிங்களா? உன் மனசே சரியில்லை, அதான் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இப்போ வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ லேட் ஆகும். இது வந்து இது கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே தான் வந்து ப்ளட் டெஸ்ட்லாம் வந்து எடுப்போம். ஸோ பாருங்க, சேட்டையா பாருங்க. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சாக்கு இல்லை ஃபோன் வாங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். காலையில் போனேன்னா காலையில் எதுவுமே சாப்பிடாம போயிட்டேன். அங்கே போய் ஒரே ஒரு சமோசா மட்டும் சாப்பிட்டேன். ஒரே ஒரு சமோசா, இதே ஒரு சமோசா, 4 சமோசா. ஸோ எதுவுமே சாப்பிடவே இல்லை. பாருங்க எப்படி போயிடுச்சு வந்துச்சு. ஸோ சாப்பிட நேரம் இல்லை. ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டோம்னா திரும்பி வர வந்து லேட் ஆகும். அங்கே பக்கத்தில் எதுவும் கடையும் கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ வந்து பறக்க உலை வச்சுட்டு சாம்பார் பருப்பு கடையிலான்னு கடைஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு வந்து தினையிலும் ஊசி போடணும்னு சொல்லிட்டு 6 ஊசி கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து கையில் வந்து தான் போடுவாங்களா. ஸோ இப்போ வந்து இடுப்பில் போடலாம்னு சொல்லிட்டு இடுப்பில் போடுறதுக்காண்டி அந்த இதில் கையில் வந்து ஊசி ஊற்றுற மாதிரி கொடுக்காம முன்னாடி மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் நிறையா மருந்து கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க. இதுலேயும் சரியாகலன்னா மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இது ஒரிஜினல் டாக்டர், இதுதான் உண்மையான டாக்டர் தனின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் டாக்டர். ஸோ இன்றைக்கி தான் அவங்கள்ட்ட போனோம். எனக்கு வந்து 2200 செலவாகிட்டு இன்றைக்கி மட்டும். வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் பாப்பாவுக்காக, தம்பிக்காக, பாப்பாவுக்காகன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போயிட்டு தான் இருக்கும். ஆனால் சரியான பாடு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சோளம்னு சொன்னல பருப்பு, ஸோ சோளம் வந்து இது பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் உடைக்க வேண்டியது இருக்குது. சாக்கு மூட்டை பத்தாமல் போயிடுச்சு, சாக்கு பத்தாமல் போயிடுச்சு. அதுக்காண்டி வந்து மறுபடியும் சாக்கு வாங்கிட்டு வந்தேன். அம்மாயி சாக்கு வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரல. அவங்க நினச்சிட்டாங்க பொம்பளை தானே, தும்புறு அதிகமாக இருக்குல்ல, அவளே போய் வாங்கிட்டோன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. என் மாமியார் அதெல்லாம் சேர்ந்துட்டு எப்படின்னா சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல. ஸோ அதுக்கால என்ன அவங்க வாங்கி கொடுக்கலாம், நமக்கு என்ன வாங்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே நேராக கடைக்கு போய்ட்டு சாக்கு 22 சாக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களோட நல்ல குவாலிட்டியாக இதாக குறைஞ்ச இதில் நல்லாவே வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மன்னர் பார்த்தாரு நல்லா இருக்குனாரு சாக்கு. ஸோ நாளைக்கு 4:30 அந்த வயலில் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் சரிங்களா. இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட விவசாயம், அதுலேயும் வந்து விவசாயம் செய்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப வந்து என்னை சோதிச்சு பார்க்குறாங்க எல்லாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே பார்ப்போம் சரிங்களா, எப்படி வாழ்க்கை பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.